சொல்லிட்டாங்களா? சரிடி, என்ன எழுதணும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறி. இனிமே தான் எழுதணும். அசைன்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு இப்பதான் தெரியும், நீ சொல்லி தான் தெரியும். முன்னாடி நான் இங்க எழுதி வச்சிருக்கதா உடனே அனுப்பிச்சு விடு. எந்நேரமும் ஃபோனு 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 ஃபோனு. இந்த ஃபோன் எடுத்து அடுப்புல போட வேலைக்காகும். ஒரு நிமிஷம் ரெடி, எங்க அம்மாடி. ஆமா, அவங்க தான் கத்தினாங்க. சொல்லிட்டு போன ஒரு வேலை கூட செய்யல, உனக்கு என்னமோ ஃபோனும். இரு இரு, என்னது சொல்லிட்டு போன வேலை ஒண்ணு கூட செய்யலையா? வீட்டை பெருக்கு, வாசலை பெருக்கி, கோலம் வெயி, மாவு அரைச்சிட்டு வந்து வெயி, அவளுக்கு சமையலுக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு போனா ஒரு வேலை செய்யாம இங்க நின்று போனை நோண்டி நின்றுருக்க. எதுவும் தெரியாம கோவப்படாதீங்கம்மா. கோவப்படுறாங்க எதுவும் தெரியாம. பார்த்தேன் அந்த கண்ணோட. என்னது கண்ணோட பாத்தியா? அப்படியே கண்ணால பார்த்தடி. சொல்லுவீங்க வாங்கம்மா, சொல்லுவீங்க. மாடு மாதிரி இங்க இருக்க எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். வீடு பெருக்குறது, வாசல் பெருக்குறதுல இருந்து சாமான் திறக்கிறது எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு வேலையும் செய்யாம போன் நோண்டி நின்றாங்களா? இப்போ நான் வரும்போது ஃபோன் தானே பார்த்துருந்தேனே. நான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாமா, காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு வந்து எழுதிட்டியா சொல்லி கேட்டுன்னு இருந்தா. என்னது அசைன்மெண்ட்டா? அப்படின்னா மிஸ்ஸுங்க வந்து கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதினு சொல்லுவாங்க, அதான் அசைன்மெண்ட்டு. அதை கொடுத்துருக்காங்களா, அதான் எழுதினு வச்சிருக்கா. ஓ, அவள் படிக்கிற பொண்ணுன்றதுனால அவளுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, உனக்கு மெசேஜ் அனுப்பவே இல்லைல்ல? ஏமா நான் வேலை செஞ்சிருந்தேன்லம்மா, அதனால ஃபோன் எடுத்து பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க, நான் பார்த்துதான் எனக்கு தெரிஞ்சிருக்கோம். சொன்னா ஒரு காரணத்தை சொல்லி நீரு நீ வேற லூசு மாதிரி பேசினக்காதம்மா. அது லூசா லூசா? சரிம்மா, வரைச்சு வந்து சொன்னேன், அரைச்சிட்டு வந்துட்டியா? 5 மணிக்கு மேலதான் போய் அரைக்க சொன்னீங்கம்மா. இன்னும் 5 அவ்வளோ நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. இனிமே தான் போய் அரைச்சிட்டு வரணும். பாரு, சொன்ன வேலை ஒன்னாவது ஒழுங்கா செஞ்சிருக்கியா பாத்தியா? அம்மாக்கு என்னாச்சு? ஏமா உங்களை எங்கெல்லாம் தேர்றத? ஒரு நிமிஷம் இருட்டி வரேன். இல்ல உனக்கு மட்டும் எதுக்கு மெசேஜ் அனுப்பல? லூசு மாதிரி பேசினக்காதம்மா. மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, நான் தான் பார்க்கல, வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சொல்றேன். திரும்ப திரும்ப அதே கேட்டு நிக்கீங்க. இல்லடி, பொய் சொல்றியா என்கிட்ட? அத்தை பாருங்க அத்தை. என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? அந்த பொண்ணை போட்டு என்ன இம்சம் பண்ணி நிக்க நீ? நம்ம கடைக்கு போனல, வீட்டுல இருக்க வேலை செஞ்சு வைக்க சொன்னா ஒரு வேலை கூட செய்யாம போனை நோண்டி உட்காந்துருக்கா. அத்தை அப்படி இல்லாத எல்லா வேலையும் செஞ்சு தெரியுமா? சரி விடுங்க, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அந்த வேலையை பார்க்காம இந்த பொண்ணை வந்து திடீர்னு நிக்கீங்க. வாங்க. எங்கடி கூப்பிடுற? வாங்கன்னு சொன்னேன். எங்கடி கூப்பிடுற? நீ எல்லாம் தண்ணி வீட்டுக்குள்ள போ. இந்த வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சு வச்சாலும் என்ன திட்டுறாங்க. அம்மா நானே அப்படிதான் இருப்பாங்க. ஏக்கா நேரம் நடங்க. எங்க தண்ணி போனேப்பா? வாங்க வாங்க சொல்றேன். நம்ம வேலை செய்யும் போதெல்லாம் நமக்கு கண்ணு தெரியாது. நம்ம எப்போ போனை எடுத்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் கரெக்டா வந்து இவ்வளவு நேரம் போன் நோண்டி இருந்தியா அப்படி சொல்லி கேட்பாங்க. இவ்வளவு நேரம் வேலை செஞ்சேன், அப்பலாம் வந்து பார்க்கல பாரு. நமக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது, அதை விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் கத்தி நிக்கீங்க. இல்ல நானா போனா போது படிக்கிற பசங்களாச்சே, ஏதோ திட்டக்கூடாது கொல்லக்கூடாது பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பண்ணிருக்கா. சரி, அதிரசம் முறுக்குல சுரத்துக்கு அரிசியில ஊற வச்சிங்களா? கொடுங்க, அரைச்சின்னு வரேன். மறந்தே போயிட்டு நீ ஊருக்கிறதுக்கு. அம்மா நீங்க நம்ம கரெக்டா வேலை செய்யற மாதிரி அந்த பொண்ணு திட்டத்துக்கு போயிட்டீங்களா? போங்க, அந்த வேலையை போய் பாருங்க. இரு 2 நிமிஷத்துல ஊற வச்சு வந்துடுறேன். பசங்க ஏமாந்தா போட்டு அதுக்கு திட்டு 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 திட்ட வேண்டியது. அப்படி திங்க எதனா கொண்டு வாங்க. கேள்வி கேட்க ஆளுனா இப்படி ஏமாத்துறது. இந்த பிள்ளைங்க எங்க தான் போகும் தெரியல. ரெண்டாவது ஆரம்பிச்சுட்டா பிள்ளைங்களை திட்டாம இருக்க முடியாது அவங்களால. இல்லடி, பசங்களுக்கு பரோட்டா வேணாம்ல, அது கொடுக்கலாம் சொல்லிட்டு தேடி இருக்கா, அதுங்க ஆளே காணோம். எங்க தான் விளையாடுறதுன்னு தெரியல. இப்ப என்ன அவனுக்கு இந்த பரோட்டா காலி ஆகணும், அதுதானே குடுப்படி. அடே குழந்தைங்களுக்கு வேணாதுடி, பிள்ளைங்க பசியோட இருக்குடி. அவங்களாம் ஜாலியா விளையாடிட்டு தான் இருக்காங்க, பசிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்டி இப்படி பண்ற? ஒழுங்கு மாதிரியா நில்லுடா. வந்துட்டீங்களா? 2 பேரும் எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? நான் வீட சுத்தி சுத்தி தேடி வந்தேன். எங்க போனீங்க? வீட்ல தான் இருக்கணும், எங்க போக கூட சொல்லிட்டு தான் போனேன். நீங்க தானே பெரியமா வீட்ல இருக்க சொன்னீங்க, அதனால நாங்க இங்க தான் இருந்தோம். ஓ, இங்க தான் இருந்தீங்களா? நான் நம்ம வீட்ல போய் பார்த்துட்டு வந்தேன். நீங்க தானே சொன்னீங்க நாங்க வர வரைக்கும் இங்க தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. என் பிள்ளைங்க சம்மத்துங்கம்மா. அம்மா ஒரு கோடு போட்டு அதை தாண்டாம அப்படியே இருக்குங்க. ஆமா, எல்லாமே வந்து லட்சுமணன் கோடு போட்டா தாண்டவே தாண்ட மாட்டாங்க யாரும். பிள்ளைங்களுக்கு குடில. நீ வேணா ஒரு பரோட்டா எடுத்துக்கடி. வேணா பசங்க சாப்பிட்டோம். பரவாயில்ல, வர பெரிய பொண்ணுங்க திருந்திட்டா. இங்க பாரு, ஒரு பரோட்டா கொடுத்துலாம் ஏமாத்தலான்னு பார்க்காத. எனக்கு 4 பரோட்டா வாங்கி தரணும். இப்ப மாவு அரைக்கிறதுக்கு போறல, அங்க வாங்கி தர ஒழுங்கு மரியாதையா. சரிடி, இப்ப பசங்களுக்கு குடுறி. இந்தா சதீஷ் சஞ்சீவ் உங்களுக்காக தான் பரோட்டா வாங்கி சொன்னேன் உங்க அம்மாவை. புரியுதா? உங்க அம்மா வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கஞ்ச பேச நிறைய வரல பண்ணிச்சு. நான் தான் பசங்களுக்கு வாங்கி வந்து கொடுத்தே ஆகணும், பாவம் பசங்க விளையாடி டயர்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து இருக்கேன். புரியுதா? குடு எங்க வாய பாத்துனுக்கா? அம்மா நான் தான் பசங்களுக்கு வாங்க சொன்னேன். அரிசி ஊற வச்சுட்டேன். இப்பதான் அரிசியை ஊற வச்சுக்குது. அந்த அரிசி ஊறி எப்ப ஆறி எப்ப வந்து அது சொத்துக்கு மாவுல அரிசி வருது தெரியல. நீ வாய பாத்துருக்க, அந்த பசங்க கிட்ட கொடு. எவ்வளவு நேரம் நின்னுக்குங்க. இந்த 2 பேரும் சண்டை போடாம சாப்பிடுங்க. ஐயா பரோட்டா பரோட்டா பரோட்டா. நான் வந்து சிக்கன் நூடுல்ஸ் தானமா கேட்டேன். எனக்கு பரோட்டா தான் ரொம்ப பிடிக்கும். இப்ப ஆளுக்கு ஒண்ணு விதவிதமா வாங்க முடியாது. இதுதான் கடையில விட்டு வாங்கி வந்தேன். நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது, ஒண்ணு வச்சுடுங்க. எனக்கு வேணாம் போ. அப்பா நிம்மதி, அவளுக்கு வேணாம் கொடுங்கம்மா, நானே சாப்பிடுறேன். எல்லாத்தையும் மொத்தம் வாங்க பாரு. 2 பேரும் எடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, சண்டை போடாம. பார்ப்பா நம்ம ராதிகா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. புடி அவளுக்கு தான் வேணாம் சொல்லல, விடுங்கம்மா. சும்மா ஏமா டாக்டர் பண்ணி நிக்கீங்க? அடி வாங்க சதீஷ், அவளுக்கும் ஒரு பரோட்டா கொடு. சரி போனா போது, ஒண்ணே கொடுக்குறேன். இந்த எருமை மாடு நான் 5 ரூபாய் வச்சிருந்தேம்மா, அதை சாக்லேட் வாங்கினா மொத்த சாக்லேட் இவனே சாப்பிட்டான். எனக்கு தரவே இல்லை தெரியுமா? கேட்டா அந்த சாக்லேட்ல இருக்க கவரை சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அம்மா போய் சொல்றாமா? அவ போய் சொல்றா. இங்க பாரு, நீ இந்த மாதிரி வேலை பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ சாக்லேட் எதுக்கு நீ வாங்கின? அவதான் சொன்னா கடைக்கு போனா ஒரு சாக்லேட் வாங்கினா உங்களுக்கு தரேன் சொல்லிட்டு ஒரு சாக்லேட் தான் வந்து 5 ரூபாய்க்கு. அந்த சாக்லேட்டை நான் சாப்பிட்டேன், அதுக்கு போய் நடிக்கலாமா? உன்னை கடிக்க போறமா நானே. உங்களை வெளியில போக கூடாது, கடைக்கெல்லாம் போக கூடாது சொல்லி தானே போனேன். எதுக்கு கடைக்கு போனீங்க? ஐயோ எங்க வாயாலே மாட்டிக்கணுமே. வந்து சங்கீதமா அழுதா சாக்லேட் வேலை சொல்லிட்டு அதனால தான் கூட்டிட்டு போனேன்.
ஆனா உங்களுக்கு அடி கொடுக்காம 2 பேரும் அடங்கவே மாட்டீங்க. வீட்டை விட்டு வெளியிலயே போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், கடைக்கெல்லாம் போக கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போயிருக்கீங்க வெளியில. சஞ்சு எல்லாம் உன்னால வரது, இப்ப பாரு மாட்டிக்கணும். எருமை நீ தானே எருமை என் சாக்லேட்ல சாப்பிட்ட. அப்படியே 12 சாக்லேட் வாங்கி கொடுத்தா, ஒரே ஒரு சாக்லேட் தான் வாங்கி கொடுத்தா. எருமை வாங்குறது ஒரு சாக்லேட் தான் எருமை. சரி அண்ணா உங்க 4 சாக்லேட் வாங்கி தரேன், நான் அமைதியறேன். போடா பண்ணி இங்க போய் திரும்ப. சொல்லுங்க மம்மி சொல்லுங்க. எதுக்கு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில போனீங்க? ஏக்கா பசங்களை சும்மா திட்டினே இருக்காது, அந்த பரோட்டா ஆறியே போச்சு, குழந்தைங்க சாப்பிட்டான். இல்லடி பசங்களை இந்த மாதிரிலாம் விடக்கூடாது. நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனேன், வெளியில போக கூடாது, யாரா பிடிச்சின்னு போயிடுவாங்க, வீட்டுக்குள்ளே தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போவே கூடாதுன்னு சொன்னேன் நான். அப்படி சொல்லி என் பேச்சை மீறி போயிருக்காங்க 2 பேரும் வெளியில. இந்த மகன் வாணி இந்த பசங்களை பார்த்துக்க என்ன பண்ணிருந்துங்க. பண்ணி ஆரம்பிச்சிட்டியா? எம்மா உங்க 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கினேன், நான் முழிக்கிறேன் பாரு. உங்களுக்குலாம் பஞ்சாயத்து பண்ணவே முடியாது. ஏடி மகா வாணி இங்க வாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு வந்த பார்த்தியா, என் புத்தியை தான் எத்தால் அடிக்குதுன்னு தெரியல. கொம்முன்னு என் மாமியார் கிட்டே சண்டை போட்டு கொண்டு வீட்லேயே இருந்திருக்கலாம். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க 2 பேரும். எதுக்கு வெளியில போனீங்க? அதோ கடைக்கு எதுக்கு போனீங்க? அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போய் உங்களுக்கு பயம் இல்ல என் மேல? எல்லாம் உன்னாலதான்டி. நான் என்ன பண்ணேன்? நீ தான் சாக்லேட் கேட்ட, சாக்லேட் வாங்குறது வேண்டி போன கடைக்கு. இப்ப பாரு அம்மா என்ன மட்டும் திட்டுறாங்க. இப்படி திரும்ப அப்படியே. ஐயோ முகத்தை பார்க்க முடியலன்னா நான் அப்படி திரும்பி நிக்கிறேன். திரும்பியா வந்தீங்களாடி? கடவுளே இப்ப என்னமா பிரச்சனை? வெளியில போனதுக்கு இப்ப எங்களை அடிக்கணும் அவ்வளவுதானே? அடிங்க, உங்க கோவம் தீர்ற வரைக்கும் அடிங்க. என்ன அடிக்குமா நல்லா அடிக்குமா அவனை? பள்ளி அவ்வளவுதான். நீ எந்திரி, இந்த நடிப்புலாம் இங்க நடிச்சிருக்காது. எந்திரி, உங்க கோவம் தீர்ற வரைக்கும் அடிங்கம்மா. இங்க என்ன நடக்குது? என்ன காட்சி சதீஷ்க? என் கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கணுமா? அதான் முதுகு காமிச்சுன்னு குடிஞ்சிருக்கான். அச்சோ இந்திரிடா சதீஷ், ஏற்கனவே உங்க அம்மா உன்னை எப்போ புழக்கலன்னு தான் காத்துருக்காங்க, நீ வேற முதுகு காமிச்சு குடிஞ்சுருக்க. இல்ல அடிக்கிட்டோம். இந்த கொம்பு எங்க வச்சுன்னு தெரியல. கொம்பு இருக்குமா? உங்க கையே கொம்பு தான். கொம்பு வேணாம், கையில அடிங்க. ஓ எந்திரி சதீஷே, எப்படி நடிக்கிறான் பாரு. எந்திரிக்க சொல்லவன. எந்திரி சதீஷே, எந்திரி. இல்ல கோவம் தீர்ற வரைக்கும் அவங்க அடிக்கிட்டோம். எனக்கு அவன் மேல கோவம் இல்ல, எந்திரிக்க சொல்லு. கோவம் இல்லையா? நான் எந்திரிடா. சும்மாவே நடிப்பு முட்டக்கற நடிப்பு. பள்ளியை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? இரும்பு உன்னாலதான் நம்ம கடைக்கு போனோமா? ரொம்ப முக்கியம், வாங்கி முடி நில்லு. ஏமா உங்களுக்கு கடைசியா ஒரு மாதிரி சொல்லிட்டேன். இப்போ என்ன ஒரு படியே குதிச்சுட்டு வர? இனிமே நீங்க எங்க வெளியில போற மாதிரி இருந்தா சஞ்சோ கூட கூட்டிட்டு போயிடுங்க. என்னால சஞ்சோ பாத்துக்க முடியாது. நான் என்ன பண்ணேன் எருமை? ஆமா அவதான் சின்ன குழந்தை மாதிரி அழுவுற, அடம் பிடிக்கிற, சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அதனாலதான் நான் வந்து உங்களோட பேச்சு மீறி நான் வெளியில போயிட்டேன். போய் கடைக்கு போய் சாக்லேட் வேணும் வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் இவதாம்மா என்னை கெடுக்கிறா. நான் வந்து தாய் பேச்சை மீறக்கூடாது, எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலும் இவளாலதான். இந்த அம்மா பாசமா இல்ல தங்கச்சி பாசமான்ற 2த்துக்கும் நடுவுல மாட்டி நான் முடிக்க வேண்டியதா இருக்கு. டேய் சும்மாவே இங்க நடிக்காத. எருமை என் சாக்லேட் தின்னுட்டு எப்படி பேசுறான் பாரு. நல்லா வருவிடா சதீஷ் நீயானா. என்னடி அடுப்பு பத்த வைக்கலன்னா முறுக்கு போயிடலான்னு வந்தேன். ஆமா இன்னும் அரிசி ஊற வைக்கலையா, இன்னும் மாவா இருக்குல்ல, முறுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சிம்ரன் அது வந்து இப்போதான் அரிசி ஊற வச்சிருக்காங்க, இனிமேல் அந்த அரிசி ஊறி அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும், அதுக்கப்புறமா தான் நீங்கள் முறுக்கெல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்கும். அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. பேசாம கடையிலேயே வாங்கி இருந்துக்கலாமா? ஏற்கனவே உங்க சம்மந்தி எப்பன்னு காத்து நிற்குது, கடையில் வாங்கி போய் கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ஜிகிள் நாத்தடிக்குது, அந்த நாத்தடிக்குது இந்த நாத்தடிக்குதுன்னு பேசும். இத்து போய் கொடுங்க. நீங்க நெய்யிலே சுட்டி எத்தனை கொடுத்தாலும் எப்படியும் குழந்தை சொல்ல போகுது. வந்தவங்களுக்குலாம் நல்ல போட்டு தரணுமே, அதெல்லாம் கிடையாது. கடையில் வாங்கி அப்படியே கொடுத்துருவாங்க. இவ எதுக்கு இப்படி சொல்றா? இப்போ வந்து மாவரைச்சி செய்யணும் கஷ்டம்ன்றதால கடையில் வாங்கிக்கலாம் சொன்னேன். எப்படி ஆடுறா பத்தியா? இவன் பரோட்டா குடுப்பிக்கலாம் கொடுக்க மாட்டீங்களாமா? இப்படி 2 பேர் போய் சாப்பிட்டு போ. மாடி செஞ்சா சண்டை போடாம சாப்பிடணும். வயசாச்சுனால ஒரு நல்லது கெட்டது சொல்ல முடியல, பேச முடியல. சண்டைக்கு வரைஞ்சு கட்டி நிக்கிறாங்க. நீங்க வேற அந்த லூசு மாதிரி பேசினுக்காதீங்க. பாத்துக்கோ லூசா. இந்த ஃபங்க்ஷன் முடித்துக்குள்ள என் மரியாதை இன்னும் எங்க குறைய போதுன்னு தெரியல. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி கேட்க போற? இந்த கூந்தலுக்கு கொஞ்சம் கலர் அடிக்க கூடாதா? டைகி அடிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இவ்வளோ பெரிய முடி வச்சிருக்கீங்க. கையை டீ எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆக மாட்டேங்குதா? ஏன்? ஆமா இப்ப ரொம்ப முக்கியம் அது. நாளைக்கு ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் ஹீரோயினே, புரியுதா? உங்களுக்கு நான் டை அடிச்சு கையில் மெகந்திலாம் வச்சு எப்படி உங்களை மாத்திரம் பாருங்க. வேணாண்டி அதெல்லாம் வயசான கஷ்டம் வேணா. ஏன் வயசாயிடுச்சுன்னா அதில் வைக்கக்கூடாது என்ன? வயசாயிடுச்சுன்னா சாப்பிடாம இருக்காங்களா இல்லை வேலை செய்யாமல் இருக்கிறாங்களா? ஏன் வயசாயிடுச்சுன்னு இதில் வைக்கக்கூடாது என்ன? 4 பேர் பார்த்தா சிரிப்பாங்கடி. ஆமா ஏற்கனவே எப்போ நம்ம சம்மந்தி காத்துனுக்கு அசிங்க பத்தலானே, இதுல வேற டை அடிச்சு மெகந்திலாம் வச்சு விட்றி. ஏக்கா 4 பேர் நம்ம நல்லா இருந்தால் நம்மளை கிண்டல் பண்ண தான் செய்வாங்க, நம்மளை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க. அதுக்காக அவங்களுக்காக எப்பயுமே வயசானவங்க மாதிரி சுற்றி சொல்லியாங்களா? மருதாணி செடி பார்த்து வச்சிருக்கேன் நம்ம ஊரில், எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒட்ட அரைச்சி எப்படி கை ஃபுல்லாக வச்சு விட்றோம் பாருங்க உங்களுக்கு. ஆமா எதுக்கு நடமாடினுக்காக கை ஃபுல்லா மருதாணி வச்சு விட்டு உங்களுக்கு ஜுரம் வரட்டா, நாளைக்கு படுத்து கிடக்கட்டா, ஃபங்க்ஷன் சூப்பரா கலக்கலன்னு நடந்துடும். ஏன்க்கா மருதாணி வச்சா ஜுரம் வருமாண்ணா? உங்கள் மருமகளுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பொறாம பார்த்தீங்களா? மருதாணியில் வச்சு எங்கே உங்களை அழுக்கு படுத்துட்டு போகிற சொல்லிட்டு ஜுரம் வந்துன்னு போய் சொல்லுது. இப்போ பனிய கிரீமா இருக்குல்ல, அதனால தான் என் மேலே இருக்க அக்கா தான் சொல்கிறா, எங்கள் கூழுங்க ஐ ஜுரங்கிற வந்து போய் சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் மருமகளை விட்டு தர மாட்டீங்க. நீங்கள் சின்ன வயசில் எப்படி அந்த 16 வயது நிலை ஸ்ரீதேவி மாதிரி அழகாக இருப்பீங்களா? நான் இப்போ எவ்வளோ அழகாக இருக்கேன்னா பார்த்துக்கோ. அப்போ எப்படி இருந்திருப்பேன்னு என்னோட முடியலாம் பாரு, எவ்வளோ பெருசாக இருக்கு. அதான் கேட்குறேன். பாவட தாவணியில் செந்தூர பூவி சில்லென்ற காற்றே அப்படின்னு பாடி ஜாலியாக சுற்றி இருப்பீங்களா உங்கள் ஊர் கிராமத்தில்? ஆமாம் அப்படி தான் இருந்தேன். என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ அப்படி தான் பாட்டு பாடி தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிங்களா?
அந்த காலத்துல எதிரி லவ் கிவ்லாம் சரி என்ன பயம். அப்போ எப்படி தாத்தாவை கல்யாணம் பண்ணீங்க? அது வந்து வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓ, அரேஞ்ச் மேரேஜா? ஆமா ஆமா. எத்தனை மாப்பிள்ளை வந்து உங்களை பார்த்தாங்க? இது எத்தனாவது மாப்பிள்ளை ஓகே சொன்னாரு? ஒரே ஒரு மாப்பிள்ளை தாண்டி என்னை வந்து பார்த்தாரு. அவர் பார்த்தோன்னே ஓகே சொல்லிட்டாரு, கல்யாணம் ஆயிடுச்சு. நிறைய மாப்பிள்ளை வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப வருத்தமோ? ஏக்கா உங்களை எத்தனை மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போனாங்க? ஆமா, இப்போ ரொம்ப முக்கியம் அது. சொல்லு. போடி நீ வேற. என்ன வெக்கமா இருக்கா? வேற தலைக்கு மேலே வேலை இருக்குன்னா இப்போதான் விளையாடி இருப்பா. இல்லைன்னா தங்கத்தை ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க நீ? லவ்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த கொஞ்சம் லவ் வேற பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு என்னடி குறை? ஐயோ என் மாமியார் இருக்குது மறந்துட்டுனே. இவ வேற குடும்பத்தை 2 ஆக்கிடுவா போல இருக்குது. சொல்லு. அப்போ தங்கத்தை ரொம்ப நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா? லவ் இல்லை கிவ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். சரி, உன் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? எப்படி பொண்ணு பார்த்தாங்க? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லு. நாளைக்கு சீமந்தத்தை வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளோ வேலை இருக்குது இப்போ கதை கேட்டு கலைவா. நான் கொஞ்சம் இப்படி உட்காறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க, முறுக்கு போயிடறேன். உங்க மாமியார் காண்டாயிடுச்சு. இந்த வீட்டில் ஒருத்தையாவது சொல்ற வச்சு கேட்கறாள, இவளுங்க என்ன முடிக்கலையா? ஏடே ராதிகா, என்னக்கா? டே மிஷினுக்கு போறதுக்கு இந்த அரிசிலாம் போட்டு எடுத்துன்னு போறதுக்கு 2 தூக்குச்சட்டி எடுத்துன்னு வாடி போட்டு தரேன். என்கிட்ட எங்க தான் இருக்குது? உங்ககிட்ட தான் இருக்கு பாரு. ஏடே என் தூக்குச்சட்டி தானே கேட்கறேன், உங்க வீட்டில் தான் இருக்குது, எடுத்து வந்து குடுடி. அக்கா எங்க அக்கா ஒரு தூக்குச்சட்டி நம்ம வீட்டில் இருக்குது. ஆமாடி நம்ம வீட்டில் தான் இருக்கு. ஒரு பொருள் இங்க இருந்து வாங்கி போனா திரும்பி எடுத்து கொடுக்க போறது கிடையாது, நம்மளே கேட்டதான் உண்டு. மறந்துட்டா அப்படியே வச்சுப்பா. ஏத்த எங்க அக்கா வீட்டு தெரியல, கொடுத்தாண்டு வேண்டியதானே முன்னாடியே. எப்படி பேசுங்க பாத்தியா? நம்ம வீட்டில் நம்ம சாமான் தட்டி இல்லாத மாதிரி யாரை கொடுப்பாங்களா, எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி பேசுறது பத்தியா? நான் உன்னை அன்னைக்கே எடுத்துமே கொடுன்னு சொன்னேன், நீ தான் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தூக்குச்சட்டி ஆட்டையை போடலான்னு பார்த்துருக்கேன். நீங்க அப்ப தொலைக்கிட்டு அப்பயே கழுவி அப்பயே கொடுத்தீங்க, ஈரமா இருந்தது. சரி கொஞ்சம் காயிட்ட வெயில வச்சுட்டு அப்புறமா எடுத்து போய் கொடுக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா நீங்களா கொடுக்கறதுக்கு? நீ தான் சொன்னேன் எங்க அக்கா விட்டு அப்புறமா பொறுமையா கூட கொடுக்கல, கொடுக்க நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். அவளே வச்சுப்பா, மொத்த சாமானே அவளே வச்சுனா இங்க காலி வீடு தான் இருக்குது. இப்ப என்ன சில்வர் தூக்கு தான் தங்க தூக்கு செஞ்சு வச்சு நம்ம எதுவுமே எங்க வீட்டுல வச்சு இந்த மாதிரி பேசுறா. எத்தனை தரேன் இரு இண்டியா, என் பொண்ணு என்கிட்ட கொடுத்தாதாண்டி எனக்கு கரெக்டா இருக்கும். ஒரு பொருள் வாங்கினா திருப்பி தர மாட்டேங்கிறாளுங்க. இதுக்கு அவங்க பொருள் அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியது. மற்றவங்க பொருள் மேலே எதுக்கு ஆசைப்படுற நீ? வீட்டில் சாமான் தட்டில உனக்கு கல்யாணத்துக்கு கொடுக்குற சீர்வரிசெல்லாம் எப்பவுமே மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படாத, புரியுதா? வாங்கினா திரும்ப கொடுத்துரு. இல்லையா அன்னைக்கு கருவட்டை குழம்பு வாங்கி போனியா, கிண்ண கொடுத்தியா? கேட்கறாங்க பாரு, பதில் சொல்லு. ஒருத்தர் கேள்வி கேட்கற மாதிரி எதுக்கு நடந்துக்கிற நீ? எடே பெரிய பொண்ணு உன்னதான் கேட்கறேன். காது கேட்குது, நீ மூடு. என்னம்மா பேசுறாங்க மூடு கிடுன்னு? முதல்ல உன் கிண்ணத்தை எடுத்து வந்து கொடு. வீட்டில் குழம்பு மாற்றி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் இல்லை. இப்போ கூட வரும்போது எடுத்துன்னு வரணும் தான் நினச்சேன். கடைக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டுனா இந்த கீதாவை ராணியை கூட்டின்னு வந்தேன், அதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டேன். இல்லைன்னு வச்சுக்க எங்கள் வீட்டிலேருந்து முதல் கிண்ணத்தை தான் எடுத்து வந்துருப்பேன் நான். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு தானே எங்கள் வீட்டுக்கு வர. இங்கே பாருக்கா, ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்க, அந்த கிண்ணமோ அந்த தட்டோ அந்த டம்ளரோ ஏதோ ஒன்று திரும்பி கொடுக்கும்போது எம்டியாக காலியாக கொடுக்கக்கூடாது. நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பல, வடை பாயாசம் கேசரி பொங்கல் பிரியாணி அப்படின்னு எதெல்லாம் செஞ்சிருப்பல, அதை திரும்பவும் அதில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும். அதை ஒரு முறை, புரியுதா? அதனால தான் நான் வந்து எம்டியாக கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கிணத்தை பத்திரமா எங்கள் வீட்டிலே வச்சுருக்கேன். ஏம்மா நீ எந்த பலகாரமும் எனக்கு செஞ்சு தரத்தாவில்ல, என் கிணத்தை மட்டும் கொடுப்போதும். அதெல்லாம் முறையாகுமா? என்ன கதை விடுறாப்ப. இப்படிதான் ஒருத்தியும் ஒரு இடமா வாங்கின்னு போயிடறாங்க, திரும்ப எடுத்துன்னு தரவே மாட்டேங்கிறாளுங்க. இதோ இந்த கீதாவும் ராணியும் கூட எங்கள் வீட்டிலேருந்து நிறைய வாங்கி போயிருக்கிறாளுங்க யானத்துங்களை. ஒரு வாட்டி பிரியாணி எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு பெரிய டபரா ஒன்று எடுத்துன்னு போனாலுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தூக்குச்சட்டி ஒன்று எடுத்துன்னு போனாங்க. எத்தையுமே எடுத்து வந்து தர போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறது, வீட்டில் வந்து எவ்வளோ சம்மந்தம் நானும் வாங்கி வைக்கிறது ஒன்று கூட வீட்டில் இருக்க மாட்டேங்குது. 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க என்னதான் சீர் கொடுக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. மொத்த சம்மந்தம் இருந்தால் ஊர் ஃபுல்லாக கொடுத்துட்டு உக்கானங்க நான். ஒரு நிமிஷம் 2 பேர் வெளியில் தான் இருக்கிறாங்க, கூட்டின்னு வரோம். நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேளு. ஒருத்தர் கூட மற்றவங்க பொருளை வாங்கியிருக்கிறோமே எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்கும்போது அக்கறை இருக்க மாட்டேங்குது, பொறுப்பு கிடையாது. ஏன் தான் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்க ஆளுங்க கூட சேர்ந்தா நம்மளுக்கு அதே மாதிரி புத்தி வந்துருது. 4 போட்டு எடுத்துன்னு வரேன் பாரு. நீ என்ன பார்த்துருக்க போய் தூக்குச்சட்டி எத்தனை வாடி? அது எடுத்து ஐசி ஊறிச்சா? அதெல்லாம் ஊறிச்சு ஆற வச்சுட்டேன். போய் அரைச்சு வந்துருங்க. 2 தூக்குச்சட்டி போதுமா? போதும் என்கிட்ட ஒன்று இருக்கு. அதிரசத்துக்கு முறுக்குக்கு அப்புறம் வேற எதுக்கா கொஞ்சம் ஓட்ட செஞ்சுக்கலாம்டி, அப்பதான் ஆண்டு வரும் நமக்கு. புடலங்க ஒன்று முக்கியமாக செய்யணும். அப்புறம் சோமாசம் செய்யணும். சோமாஸ் செய்யறதுக்கு நம்ம மாவு அரைக்க போறோம். மைதா மாவு தானே, அது கடையில் வாங்கிக்கலாம். மறந்துட போற, வரும்போது வாங்கிடுரு. அத்தை சோமாஸுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் பூர்ணம் வைக்கலாமா, இல்லைன்னா வந்து ரவை வச்சு பூர்ணம் வைக்கலாமா? தேங்காய் பூர்ணம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. நம்ம வந்து ரவை வச்சு பூர்ணம் செஞ்சுக்கலாம். அதான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கெட்டு போகுது. ஆமாம் அத்தை சொல்கிறது சரிதான். அப்படியே அப்புறம் சீமந்தத்துக்கு முக்கியமாக தயிர் வடை. தயிர் வடை நாளைக்கு செஞ்சு கொடுத்தே ஆகணும். தயிர் தானே கடையில் வாங்கிக்கலாம். எடி பரிமக்கா கிட்ட சொன்னாலே எடுத்து வைக்கண்டி. ஆமாம்ல, பரிமக்கா கிட்ட சொன்னால் தயிர் அதை எடுத்து வச்சிடல. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா எவ்வளோ வேலை இருக்குல்லக்கா. பொண்ணை பற்றவங்க வீட்டில் தான் நிறைய வேலை. இந்த பையங்க பற்ற வச்சுக்கிற வீட்டிலலாம் நிறைய வேலையாக இருக்காது போல இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து பையன் வேணும்னு சொல்லிட்டு பெற்றுக்கிறாங்க போல இருக்கு. ஏன் அம்மா வீட்டில் நான் இப்படி தாண்டி வேலை செஞ்சிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது நமக்கு கல்யாணம் காட்சி சீமந்தம் கொஞ்சம் காது குத்தினும் போது நம்ம அம்மா வீட்டிலே எவ்வளோ வேலை இருந்திருக்கோம். ஆமாம்ல ராதிகா, சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் குங்குமத்துமே சொல்லிட்டு வந்துட்டு நாளைக்கு சீமந்தனே. அத்தை நான் கடைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், மாவு மிஷின் போயிட்டு வரதுக்கு. பசங்களை என்ன விட்டு சொல்லாமா? எங்கள் அக்கா சொல்லிட்டு வர சொல்லுவா? ஏடி நான் சொன்னா வேலைக்கு ஆகாது, நீ தானே சொல்லணும். ஏன் நீ சொன்னா வரமாட்டாங்களா என்ன? நான் சொன்னா வருவாங்க தான். ஆனால் 3 நாத்தனார் இல்லை, என் நாத்தனார் இருந்தால் பரவாயில்ல. 3 நாத்தனாருக்கு தானே சீமந்தம் வச்சிருக்கோம். அதனால இந்த மறுபடியும் நீ தாண்டி போய் சொல்லணும். என்ன முறையோ தெரியல. கேட்டா வேலையா இருக்கா, மாவு மிஷினுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல. நான் போயிட்டு வரதுக்குள்ளே இருட்டே போயிடும். இருட்டு போயிடுச்சுன்னா நாய்ங்களாம் வேற இருக்கும். கொலைக்கு எனக்கு பயமா இருக்கு இருட்டில் போகிறதுக்கு. ஆமாம் சும்மாவே அப்படியே பயந்துருவேன். நீ தான் எத்தனை மணி ஆனாலும் 9 மணி ஆனாலும் நீ தான் போய் சொல்லிட்டு வரணும்.
ஏன் நீங்க போய் சொல்லிட்டு வந்துருங்க அத்தை. நீ நான் போய் எங்கடி சொல்றது? நீ கடைக்கு போயிட்டு பொறுமையா வந்து சொல்லு. அக்கா நாளைக்கு காலையில 9 மணிக்குள்ள இங்க இருந்து கிளம்பணும். என்ன வேனுக்கு சொல்லவே இல்லையாக்கா? என்னது வண்டிக்கு சொல்லவே இல்லையா? நீங்க ஏன் இப்ப சாக்கா வரீங்க? இல்லையா வண்டிக்கு முன்னாடி சொன்னாதான் வருவாங்க. நாளைக்கு எப்படி போறது? அத்தை நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன். வண்டிக்கு சொல்லிட்டாரு. பாத்துக்கோ கோமதி எவ்வளவு பொறுப்பா இருக்கா பாரு. சொல்லிட்டியாக்கா? மாமா கிட்ட சொன்ன? ஆமாடி மாமாக்கு தெரிஞ்சு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க, வரேன் சொல்லியிருக்காங்க. நல்லதா போச்சு. நாளைக்கு வேற நிறைய முகூர்த்த நாள். வண்டி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பார்த்தேன். நல்ல வேலை மாமா கிட்ட சொல்லிட்டியா? சரி நான் போய் தூக்கு எடுத்துன்னு வரேன். அத்தா பட்டு புடவை நகைலாம் பத்திரமா வச்சிங்களா? பத்திரமா பேர் வச்சுட்டேன்டி. ஏய் நாளைக்கு மாலை வாங்கணும், சட்டை வாங்கணும். நாளைக்கு நம்ம போகும்போது கடையில வாங்கிக்கலாம்க்கா. முன்னாடி வாங்கி வச்சா நல்லா இருக்குமா? இல்ல நாளைக்கு போகும்போதே வாங்கிக்கலாம். முன்னாடி ஆர்டர் கொடுத்தா தானே செஞ்சு வைப்பாங்க. அக்கா பூக்காரன் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். காலையில வந்து வாங்கிக்கோங்கம்மா அப்படி சொல்லியிருக்காரு. ரெடி பண்ணி வைக்கிறாங்களாம். சரி அப்ப காலையில போகும்போதே வாங்கிக்கலாமா? தலைக்கு வச்சுக்கிறது வர பூ வேணும். ஒரு முழமும் 100 ரூபாய் விற்கிதடி. எந்த பூடி தலை வச்சுன்னு போறது? ஏக்கா நித்தியமல்லி நிறைய பூத்துருக்குக்கா. நித்தியமல்லியே பறிச்சு வச்சுக்கலாம். ஆமா சாயங்காலமே பறிச்சு கட்டி வச்சாதான் நல்லா இருக்கும். காலையில பறிக்க முடியாது, புத்தி சின்ன முட்டை இருக்கும்போது பறிச்சு வைக்க வேண்டியதான். பசங்க சொன்னா பறிச்சு வைப்பாங்க. அதான் ஒரு முழம் 100 ரூபாய் விற்கிது. 100 ரூபாய் கொடுத்தா வாங்க முடியாதுல்ல. அதுக்கு தான் நித்தியமல்லி செல்ல வீட்டில் வச்சிருக்குது. ஆளுக்கு ஒரு 1/2 முழம் கட் பண்ணி தரலாம். ஆமா நிறைய பூ தான் பூத்துருக்குது. பூ பறிச்சு வந்து கொடுத்தீங்கன்னா நான் கட்டி வைப்பேன்டியே. பசங்க பறிச்சு வந்து கொடுப்பாங்க. அத்தா கட்டிடுங்க. ஏக்கா தட்டில் வைக்கிறதுக்கு பூ வேணும்னா நலங்குக்கு. ஆமா நலங்கு வைக்கும் போது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வேற பூ வேணும். நம்ம ரோசா பூ வாங்கிக்கலாண்டி. சரி